இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து உள்ள வச்சதுல இருந்து இவருக்கு நடிக்க வரல, பேச வரல, ஆட வரல, அப்பா மூலியமா உள்ள வந்துட்டாருன்னு சில கூட்டம் பேசிட்டு இருந்தது. நேருக்கு நேர்ல சூர்யாவுக்கு நடிக்க தெரியல, நடக்க தெரியல, டைலாக் வசனம் பேச தெரியல, ஒரு க்ளோஸ்அப்ல சரியா வந்து சிரிக்க தெரியல. ஏன்னா இவர் சினிமா கனவோட உள்ள வந்து நடிக்கிற எல்லா படமும் ஃபிளாப்ல தான் போய் முடிஞ்சது. வரிசையாக 7 படங்களை தோல்வி படங்களாக கொடுத்துள்ளார் சூர்யா. இது எல்லாத்தையும் கேட்டு சினிமா விட்டு குவிட் பண்ணிடலான்னு ஒரு செகண்ட்ல குவிட் பண்ணிடலாம். 7 வருஷம் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம், என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஒரு படம். இவர் கத்துக்கின மொத்த ஆக்டிங்கும் இந்த படத்துல காட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் இவர் லைஃபே மாறுது. அதுக்கப்புறம் இவர் நடிக்கிற எல்லா படமும் ஹிட் ஆகுது. இவர் நடிக்க வரலன்னு சொன்னவங்களுக்கு இவர் நடிப்பை ரசிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. இவருக்கு பேசவே தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோ மூலியமா இவர் பேச கேட்கறதுக்கே ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. இப்ப சவுத் இந்தியாலேயே மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆக்டராகவும் இருக்காரு. மொத்தத்துல சொல்லணும்னா மாறன் ஜெயிச்சா மாதிரி மாறன் கேரக்டர் நடிச்ச சூர்யா சினிமால மட்டும் ஜெயிக்காம அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு உதவி பண்ணி ரியல் ஹீரோவா ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும்.